குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். என் பேர் சக்தியானுங்க. அம்மா பேர் வந்து சந்திரா. இந்த மாதிரி விஜய் கரூருக்கு வரேன்னு சொன்னார். விஜய் பார்க்கறதுக்காண்டி போனாங்க. காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் கும்பல் எதுவும் இல்லை. இது தண்ணி மட்டும் தான் தந்தாங்க, சாப்பாடு எதுவும் இல்லை. காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் கும்பல் எதுவும் இல்லை. சாயங்காலம் அந்த விஜய் வர டைமில் தான் கும்பலாக இருந்துங்க. இது ஆனால் அம்மா அந்த ஊர்லேருந்து வந்திருந்தாங்க 10 பேர். எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. ஒன்றா இருக்க முடியும் கும்பல் அதிகமாகிடுச்சுங்க. அம்மா முன்னாடி போயிட்டாங்க, நான் இங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கும்பலுக்குள்ளே உள்ளே போயிட்டாங்க. எங்கிட்ட நடுவில் போயிட்டாங்களாட்டுங்க. அதுக்கப்புறம் எங்கிட்ட போனாங்கன்னு தெரில, பார்த்து காணோம். அது கொஞ்சம் தூர்லேருந்து பசங்க வந்தாங்க. பசங்க கூட நான் வந்துட்டேங்க. கும்பல் அதிகமாக இருக்குங்க. டெம்போ டெம்போவில் வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் இது நிறையா ஆம்புலன்ஸ் போச்சுங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்கு அங்கே சைடில் போய் உள்ளே விஜய் பேசின எடுத்துக்கிட்டு அங்கே சைடில் உள்ளே போய் பார்த்துக்க அம்மா யாரையும் காணோம். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸாக போகுன்னு சொல்லிட்டு டெம்போ கார்ட்ட வந்து கேட்டோம். 10 பேர் யாரும் வரல தம்பி, போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்தோன்னே யாரையும் காணோம். உள்ளுக்கு விஜய் பேசின எடுத்துக்கிட்ட கும்பல் இல்லைங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்ததுக்கப்புறம் யாரும் இல்லைங்க உள்ளுக்கு. அதுக்கப்புறம் அண்ணன் தான் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அங்கே ஜிஹெச்சில் இருந்தாங்க, இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அது போய் பார்த்துட்டு வந்தாங்க. அண்ணன் தான் போய் பார்த்துட்டு வந்தாங்க. நீங்கள் எப்படி அங்கேருந்து நீங்கள் தனியாக வந்துட்டீங்களா? டெம்போலையும் வந்துட்டோம். 10 பேர் வந்துட்டாங்க, 10 பேர் உள்ள கும்பல் இல்லைன்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 9th. உங்கள் பேர்? சக்திவேல். எப்படி என்ன நினைக்கிறீங்க? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா அங்கே நெருக்கடி, காவல் சரியாக ஒத்துழைக்கல. காவல்துறை கும்பல்னா அங்கே தண்ணி மட்டும்தான். காலையிலேருந்து 10 மணி வரைக்கும் கூட்டம் நிறையா தான் இருந்துச்சு. கொஞ்சம் வரைக்கும் நானும் அங்கே தான் இருந்தேன். நான் தனியாக போயிருந்தேன் பசங்க கூட, எனக்கு தெரியாது இது. அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரெண்டு ஆம்புலன்ஸ் ஓட்டியிருக்கான், அவன்கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி ஜிஹெச்சில் தான் போய் பாரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஜிஹெச்சில் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்பா வந்தார், அவங்க பார்த்துட்டு அப்பா வந்தோம். அம்மா இல்லை, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அம்மா இல்லாத எல்லாத்துக்கும் ஃபீல் தானேங்கண்ணா, சொல்ல முடியாத ஃபீல் அதுதானே. என்ன வேலை பார்க்குறாங்க? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் டிரைவிங் ஒர்க் போயிட்டுருக்கேன். அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க. வேதனைன்றது ரொம்ப தான். படிக்க வைக்கணும் தான் ஆசைப்பட்டாங்க, நல்லா படிக்க வைக்கணும் தான் ஆசைப்பட்டாங்க. படிக்க அம்மா வீட்டில் தானே இருந்தாங்க. என் பேர் சதீஷ்குமார். அடாதே ஆக்கி விட்டு போயிட்டேன். உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்களா? எப்போ போனாங்க? எந்நேரம் போனால் கிளம்புனாங்க தெரியாதுமா சார். நான் வேலைக்கு டூட்டிக்கு போயிட்டேன். டூட்டிக்கு போனேன்னா இந்த சின்ன பையன் தான் ஃபோன் பண்ணேன். அப்பா 200 பணம் கொடுப்பா, நான் போய் முடி வெட்டிட்டு வந்துடுறேன் பாருண்ணேன். என்கிட்ட காசு இல்லைடா, நான் வேலைக்கு வந்துட்டேன்டா, மத்தியானம் வந்து தரேன், மத்தியானம் கொடுத்துட்டா பண்ணுறது இப்போ வேணும் அப்படின்னா. சரி வண்டி எடுத்துகிட்டு வா கொடுக்குறேன்னா, பார்க்குறக்கே வாங்கி தரேன்னா வேணேன். சரி பார்த்து வண்டி எடுத்து ரோட்டில் பைபாஸில் வந்தா ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, வேண்டான்னு அப்புறம் வர்றேன்னு மத்தியானம் வந்துடுறேன்டான்னு. சரி இந்த அம்மா பேசுதுப்பா இன்னும் கொடுத்தியா. அப்போ கூப்பிட்றாங்க, மீட்டிங் கூப்பிட்றாங்க, போட்டான்னா நான் என்னமே பண்ணேன், நான் இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், நீ என்னமே பண்ண அப்படின்னு சொன்னேன். வீட்டில் வந்து போயிருக்க மாட்டேன் தான் வந்தேன். வந்து 6 மணிக்கு வந்தேன். வந்து வீட்டில் வந்து பார்த்தேன், இங்கே மாமனார் வந்திருந்தாங்க. கேட்டேன், எங்கன்னு கேட்டதுக்கு சொன்னாங்க மீட்டிங் போயிருக்கான்னு. சரி இன்னொரு பக்கம் போயிட்டேன். ஃபோனு பார்த்து பெரிய ஃபோன் பண்ணியான். அப்பா அம்மா எங்கப்பான்னியா, மீட்டிங்கு போயிருக்கு அண்ணன், ஆம்புலன்ஸ் நிறையா போகுது, ஃபோன் பண்ணி கேளப்பான்னியா. சின்ன பையனுக்கு ஃபோன் பண்ணினேன், எங்கடா இருக்கிற அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் மீட்டிங்கில் அம்மாங்கிறானே, அம்மா மீட்டிங்கில் உள்ளே இருக்கிற நான் வெளியே நிற்கிறேன் பாருனியா. சரி அம்மாட்ட போயிட்டு போன பண்ணி கொடுறாண்ணா, உள்ளதான் இருக்குது பின்ன அண்ணது மாதிரி சொல்கிறான்டா பின்ன. இல்லைப்பா உள்ளதான் இருக்குது, நான் கொடுக்குறேன் பண்ணியா. அப்புறம் வந்துட்டு சரி ஜிஹெச் போலான்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போனேன். ஜிஹெச் பக்கத்தில் போனானதான் அது மாதிரி உங்கள் வீட்டுக்காமா இறந்து போச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க. உள்ளே போய் பார்க்குறேன், அப்படியே பேடாதே உள்ள கிடக்குறேன்.
நான் என்ன பண்ணுவேன்? அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு துணி அழைச்சி போடலாம் கிடக்கு. ஒரு கஞ்சி காசு இருக்கு, என்ன பண்ணுவேன்? நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? நான் கூலி வேலைக்கு போறேன். அவங்க அங்க ஸ்பாட்ல அங்கேயே இறந்துட்டாங்களா, ஜிஹெச்ல இறந்தாங்க? தெரியல சார், அந்த மாதிரி தெரியல சார். என்ன நடந்துச்சோ என்ன பண்ணுச்சோ எனக்கு தெரியல. நான் ஜிஹெச்ல போய் தான் பார்த்தேன். ஜிஹெச்ல போய் பார்த்தேன், சட்டையெல்லாம் கழட்டி போட்டு இந்த இடத்துல போய் வச்சிருந்தாங்க. சட்டையெல்லாம் இல்லை, துணிமணி எல்லாம் அப்படி கிடந்துச்சு. ஒரு துணி கூட மேல போக கிடந்துச்சு. சொல்லு. ஒரே மாமா அம்மாவுடைய இழப்பு வந்து உனக்கு ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுக்கணும்னு அம்மா ஆசைப்படுவாங்க. நீ படித்தாதான் உண்டு, சரியா? ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறது கேளுங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு தகவல் கவர்மெண்ட் வேலைக்கு நம்ம கேட்கறதுக்கு முயற்சி முதலமைச்சர் நல்ல உடனடியான ஏற்பாடு பண்ணியிருக்காரு. படிச்சா போலீஸ் வாங்கலாம்னு சொன்னாங்க. படிக்கிறா நீ தம்பி விட்டுட்டு இனிமே என்ன பண்ண முடியும் பார்க்கலாம். நீ படிக்கிறது ரொம்ப வழியே கிடையாது. உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறதுக்கு அரசாங்கம் இருந்தாலும் நம்ம அதுக்கு வழி கொடுக்கணும். வழியே இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அவங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதாப்பா? இந்த வருஷம் நீ கட்டாயம் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுற, சரியா? கொஞ்சம் சிரமப்படு. நம்ம எதுவும் இவ்வளோ பெரிய அடி வாங்கியிருக்கோம், நமக்கு மிகப்பெரிய இழப்பு. இதுக்காகவேயாவது நீ படிச்சாகணும், சரியா? தைரியமா இருக்கும். தம்பிங்க பேரு வயசு இளைஞர்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம் எல்லாம் யோசிச்சு செய்யணுமே. சாரி, இல்லை, நாங்கள் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். சுவாதி பெண்கள் இயக்கம்ன்ற இயக்கத்தின் சார்பாக வந்திருக்கோம். ஏற்கனவே இங்கே ஒரு சில திட்டங்கள் நடைமுறைப்படுத்திருக்கோம். இந்த பகுதியில் வீடு கட்டுற திட்டத்திற்கு உதவி செய்திருக்கோம். இந்த இழப்புங்கிறது வந்து மிகவும் வேதனையான ஒன்று, எதிர்பாராத ஒன்று, நடக்கக்கூடாத ஒன்று. 41 உயிர்கள் வந்து கரூர் மாவட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமை என்னென்னா, பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எதிர்பாராத ஒரு இழப்பை சந்திக்க முடியாத ஒரு நிலைமையில் அவங்க மனநிலையில் இருந்துட்டுருக்காங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னாக்கா, அரசாங்கம் வந்து உடனடியாக செயல்பட்டது வந்து வரவேற்கத்தக்கது, நல்ல விஷயம். ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் தகுதியான ஒரு இளைஞருக்கோ இளம் பெண்ணுக்கோ
அரசு வேலை கொடுப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கும்னு நாங்கள் பார்க்குறோம். அந்த நிதி உதவியெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தாலும் நிலைத்த ஒரு வருமானத்திற்கு வழி வகுக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்யணுன்றது எங்களுடைய கோரிக்கை. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அக்கறையாக இருக்குது. எதை நோக்கி அவங்க சென்றுட்டுருக்காங்கன்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா எதையும் முன்வைத்து தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடாதுன்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நன்றி. அங்க போயிட்டான் என் மனைவியாக இருக்கானுங்க. காலையில் 12 மணிக்கு மீட்டிங் விஜய் மீட்டிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. திருப்பி நைட்டு வரைக்கும் வரல. 7:30 மணிக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இறந்த பாடியை காட்டினாங்க. அவ்வளோதான். இடையில என்ன நடந்தது எங்களுக்கு எதுவுமே தெரியாது. பாடி வாட்ஸ்அப்பில் பார்த்து தான் கண்டுபிடிச்சோம். அப்புறம் ஆத்தூர் போய் பார்த்தா பாடி அடையாளம் காட்டணும். அப்புறம் அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் போனாங்க? இருக்குங்க. ஒருத்தர் என் பொண்டாட்டி மட்டும் தான், வேற யாரும் போகல. அவங்களாம் ஆசையாக போனாங்க. ஆமாம் ஆமாம். இந்த பக்கத்தில் ஒரு அம்மா இருக்குது, 2 பேரும் சேர்ந்து சரி போயிட்டு வர அப்படின்ட்டு போனாங்க. ஆமாம். நாம் வேணான்னு போய் கூட்டு வந்துட்டு அங்கே போயிட்டு கூட்டு வந்துட்டேன். வந்துட்டு 2வது இந்த அம்மாவுக்கு சேர்ந்து கிளம்பி போயிட்டேன். கடைசியாக போகும்போது போயிட்டு வரேங்க பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு தாங்க போனேன். ஆமாம். அதுக்கு பின்னாடி அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எந்த விவரமும் எங்களுக்கு தெரியல. யாருமே தகவல் சொல்லலை. வாட்ஸ்அப்பில் வந்த பின்னாடி தான் நாங்கள் போய் போட்டோவே பார்த்தோம். எத்தனை பேர் இங்கேருந்து உங்கள் ஊர்லேருந்து எத்தனை பேர்? ஒரு 6 பேர் போயிருப்பான். உங்கள் மனைவி இல்லாத உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? மனைவியில் இது கேட்டு மனைவியில் கஷ்டமா இருக்கு. என்ன கொடுத்தாலும் என் மனைவி. வீட்டில் எத்தனை பிள்ளைங்க சார் உங்களுக்கு? எனக்கு 3 பையனுங்க ஒரு பொண்ணு. 4 பேர் மொத்தம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் சும்மா தான் இருக்கேன் வீட்டில். எஸ்எஸ்ஐ சென்ட்ரல்லேருந்து ரிட்டையர்டு 2015 ரிட்டையர்டு. நானும் வீட்டில் இருக்கேன். என் ஒய்ஃபும் வீட்டில் இருக்கேன். அப்போ சமையல் வேலை பேச்சு பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கேன். யாரும் இங்கே வந்து அழைச்சிட்டு போனாங்களா கூட்டத்துக்கு? வாங்க இல்லை யாருக்கும் இவ்வளோ தாங்க. யாரும் கூப்பிடு. விஜய் பார்க்கணும். ஆமாம் பார்க்கணும். நான் போயிட்டு வரேன். வீட்டில் சும்மா தானே இருக்கேன்ட்டு போயிட்டேன். யாரும் கூப்பிட்டு. உங்கள் பேர்? காளியப்பன். அம்மா பேர் சொல்லி நடந்ததை சொல்லி. நான் வேலையை போயிட்டேன் சார். நம்ம அவ்வளோக்கு தெரியாது. அப்பா தான் எல்லாமே தெரியும். நம்ம காலைல வேலையை போயிட்டு இப்போ நான் நைட்டு 9 மணியே வந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்ல தான் போய் பார்த்தேன். ஜெயிஸ்லேயே போய் பார்த்தேன். உள்ளே போய் பார்த்தோன்னே இப்போ வாட்ஸ்அப்பில் போட்டோ காமிச்சாங்க. காமிச்சு வந்தால் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு. இங்கே இருந்து எத்தனை பேர் தெரியலங்க சார். எதான் சொல்லலை. நான் வேலைக்கு போயிட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 9 மணியே தெரியும் எனக்கு. எல்லாம் மீட்டிங் போனாங்க. எங்கள் அப்பா சொன்னார் மீட்டிங் போனாங்க ஆளாக காமிச்சு சொல்லுவோம் தான் நாங்கள் போய் ஜிஹெச்சில் பார்க்கணும். ஒன்றா போட்டோ செல்லில் காமிச்சாங்க. உங்களுக்கு எல்லாமே அம்மா தான்? எங்களுக்கு எல்லாமே அம்மா தான் சார். எங்கள் அம்மாவெல்லாம் எங்கள் ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் எங்கள் பெற்ற தாய்மே வராது. கொண்டாட பிள்ளைங்களும் அப்புறம் தான். பெற்ற தாய் தான் எங்களுக்கு முக்கியம். அவங்களே போயிட்டாங்க. இங்கே ஒன்றும் எங்கள் அம்மா இல்லைன்னா இங்கே ஒன்றும் வேலை இல்லைங்க. எல்லாமே எங்கள் வீட்டுக்கு அம்மா எல்லாத்துக்கும் என் தங்கச்சி எல்லாத்துக்குமே டோரில் பூரா எங்கள் அம்மா தான். எல்லாமே பண்ணுறது பூரா சமைக்கிறது எல்லாமே எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மாவே போய் சேர்ந்துச்சு சார். நான் நினச்சா ரொம்ப வேதனையாக இருக்குது சார். ஆனால் கட்சி மில்ல எதுக்கும் எங்கள் அம்மா போக மாட்டாங்க. வீட்டோட சரி. எங்கள் அப்பா அப்பயும் சொன்னார் போகாதனால இப்படியே எங்கள் அப்பா ஏமாற்றி போயிடுச்சு சார். போய் திரும்பி வரும்போது ஒன்றுமே இல்லை. ரொம்ப வேதனையாக இருக்குது சார். வேறு யாரும் கவர்மெண்ட்லேருந்து இங்கே வந்தாங்களா? அவங்கள வந்து பார்த்தாங்களா? எல்லாம் வந்து நேற்று வந்து பாருங்க செந்தில் பாலாஜி எல்லாம் ஜெயம் அதெல்லாம் பார்த்துட்டு போனாங்க. விஜய் பாஸ்கர் நாங்கள் வரும்போது நான் இல்லை. வந்து நான் இல்லை. நாங்கள் வெளில போய்ட்டோம். உங்கள் பேர்? பேர் வீராசாமி.